மாநகர் மாவட்ட தலைவர் டாக்டர் சரவணன் அவர்களே, நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு மணிகண்டன் அவர்களே, கலா அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த முறை மதுரை மாமன்ற தேர்தல் நாம 100 வார்டுல நிக்கிறோம். அப்படின்னா கூட்டணி இல்லையா? இருக்கு. யாரோட கூட்டணி? மக்களோடு கூட்டணி, வாக்காளர்களோடு கூட்டணி. அதனால நாம கூட்டணியில நிக்கிறோம். நீங்க பார்த்தா மதுரை பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. முதலாக மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த மாநகராட்சியின் மேயர் ஜனசங்க ஆதரவில் தான் மேயர் ஆனார். அன்னைக்கு நாம டிசைடிங் ஃபேக்டர், இன்னைக்கு டிசிசிவ் ஃபேக்டர். அன்னைக்கு நம்மால மேயர், இன்னைக்கு நாமே மேயர். அந்த அளவிற்கு இன்னைக்கு நம்முடைய மிக துடிப்போடு செயல்படுற மாவட்ட தலைவர் 100க்கு 100 போட்டிருக்காரு. அவருக்கு 100க்கு 100 பாஸ் மார்க் இன்னைக்கு கொடுத்தாச்சு. அதோட இல்ல, நம்ம வேட்பாளர்கள் எல்லா இடத்திலும் அந்த உள்ளூர் பிரச்சனைகளை அறிந்த துடிப்போடு செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ப்ரோபிட்டி இன் பப்ளிக் லைஃப், பொது வாழ்வில் தூய்மை. 7.5 ஆண்டுக்கு மேல மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு எதிராக ஒரு சுட்டு விரல் காட்டி யாரும் குற்றம் சொல்ல முடியாது. ஆனா நீங்க பாருங்க, பொங்கல் தொகுப்புல மஞ்சப்பொடிக்கு பதிலா மரத்தூள். இது பாருங்க, வெள்ளம் அதனுடைய உருகு நிலை என்னன்னு தெரியாத இருக்கு. என்ன அந்த மாதிரியா நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோடி பொங்கல் தொகுப்புல ஊழல் பண்ணின ஒரு ஊழல் ஆட்சி இது. ஆட புளிய கொடுக்கறேன்னு பள்ளிய கொடுக்கறானுங்க. இந்த மாதிரியா இருக்கின்ற மோசமான ஒரு ஊழல் ஆட்சி. அது மட்டுமில்ல, நீங்க பாத்தீங்கன்னா உணவுத்துறை அமைச்சரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. விவசாயிகள்கிட்ட நெல்லு ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ல மூட்டைக்கு 30 ரூபாய்னு, 30 இல்ல, நான் விவசாயி 40 ரூபா வாங்குறான். ஒரு மூட்டைக்கு 40 ரூபா. நான் கேட்கிறேன், பணம் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட், பின்ன எதுக்கு இந்த டிஎன்சிஎஸ்சி இடையில எடுத்துடுவோமா? நேரடியா நம்மளே ப்ரொக்யூர்மெண்ட்ல பணம் கொடுக்கறோம், நம்ம தான் கொடுக்கறோம் பணம். அப்ப விவசாயி இங்க இருக்கு, இவன் எதுக்கு இடையில தரகர்? இவங்களை சரியான இடத்துல வைக்கணும். அதோட மட்டுமில்ல, வள்ளுவர் சொல்லி இருக்காரு, என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொண்ட மகருக்கு. சாதாரணமா லிப்ட் கேட்கிறோம், லிப்ட்ல கொண்டு இறக்கி விடுறான், என்ன சொல்றோம்? நன்றி, தேங்க்யூ சொல்றோம்ல. இன்னைக்கு 180 கோடி ஊசி போட்டிருக்கு. யாராவது பணம் கொடுத்தமா? இல்ல. 180 கோடியும் இலவசமா. இன்னைக்கு ஒரு ஊசி 300 ரூபா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனே ஆகுது. நம்ம கோவேக்சின் நாமே உற்பத்தி பண்றோம், கோவிஷீல்டு நாமே உற்பத்தி பண்றோம். அதனால நாம மக்களுக்கு இலவசமா கொடுத்துருக்கோம். ஊசி போட்டு உசுரை காப்பாத்தின மவராசம் மோடிக்கு தேங்க்யூ சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பா சொல்லணும். இங்க நீங்க மணிகண்டனை பார்த்தோ, கலா அவர்களை பார்த்தோ, அல்லது நம்ம டாக்டர் சரவணன் அவர்களை பார்த்தோ நன்றி சொல்லுவீங்க. ஆனா மோடிக்கு போகணும்ல. மோடிக்கு போறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், நேரம் மோடிக்கு போகணும். நம்ம தேங்க்யூ. நீங்க ஓட்டு போடுற அன்னைக்கு 19ஆம் தேதி தாமரை பெட்டனை பார்த்து அழுத்தும் பொழுது மனசுல தேங்க்யூ மோடி, தேங்க்யூ மோடின்னா மோடிக்கு நேரம் போயிடும் இல்லையா? நம்ம உசுரை காப்பாத்தின உத்தமரியா. அது சரி, நீங்க பாருங்க, நம்ம ஊர்ல நம்ம பகுதியில முனீஸ்வரன் கோவில இடிச்ச முட்டா கூட்டம் ஒரு உறுப்பினராவது மாமன்றம் போலாமா? என்ன கொழுப்புடா உங்களுக்கு? இந்துக்கள்னா
இதெல்லாம் இலக்காரமா? கோவில் அடிப்பானா? 200 ஆண்டு பழமையானது நம்ம முனீஸ்வரன் கோவில். இப்ப பக்கத்துல இடம் கொடுக்கறானா? ஏய், எங்க விக்கிரகம் இருந்தது, எங்க கோவில் இருந்தது, எங்க உயிரும் உணர்வும்டா கோவில். அதை இடிச்சுட்டு இப்ப என்ன நீ இடம் தர்றது? ஒரு வய திமுக காரன் ஜெயிக்க கூடாது இந்த மதுரையில. அவ்வளவு பாவிகள், இந்து விரோதிகள். இவனுக்கு இந்து மதத்தை அழிக்கிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்கான். நான் கத்தையா ஆதாரம் கொடுத்திருக்கேன் அறநிலைத்துறை ஊழல் பத்தி. அதுல அறநிலைத்துறை அறங்காவலர் போடணும்னா அதுல 25,000 கோடி ஊழல் பண்ண பிளான் பண்றானா. இதை இந்த மாரிதாசி சொல்லி விட்டாருன்னா அவரை வேட்டையாடுறான். ஆகவே நீங்க பாருங்க, இந்த திருட்டு கூட்டம் விஞ்ஞான ரீதியா ஊழல் பண்ற இந்த திருட்டு கூட்டம் ஒருத்தர் கூட போக கூடாது. ஏன்னா இப்ப ஒரு கூட பழம் இருக்கு, ஒரே ஒரு பழம் அழுகின பழம் இருந்தா என்ன ஆகும்? கூட பழமும் அழுகி போகும். அதனால மாமண்டம் தூய்மையா பிஜேபி மெம்பரை அனுப்பிச்சிட்டு ஒரு திமுக காரனை அனுப்பினா ஒரு கூட பழத்துல ஒரு பழம் அழுக பழம் இருந்த மாதிரி. அதனால நீங்க துடிப்போடு செயல்படுகின்ற நம்முடைய அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கும் அருமை சகோதரி கலா அவர்களுக்கும் நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.